அதுதான் அதில் இருக்கிற ரகசியம். இப்போ நான் சொன்னது வந்து நீங்கள் வந்து எப்படி வச்சுருக்கீங்கன்னா தேரியாக வச்சுருக்கீங்க கையில். எனக்கு தேரி வேண்டாம், தியரியை வந்து கையில் வச்சிருக்கிறது வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடைச்சி அதை உணர்ந்து அந்த சிலைக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து வேற வடிவத்துக்குள்ள ஒரு செயலாக இருக்கும். இப்போ என்னுடைய அந்த அனுபவம் பெறறதுக்கு முன்னாடி அந்த சிலைக்கு எனக்கும் பயங்கரமான ஒரு தொடர்பு, பயங்கரமான ஒரு தீவிரமான ஒரு தொடர்பு. ஒரு டயத்துக்கு மேல அந்த சிலை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த சிலை தான் என்னை வழி நடத்துனுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன சொன்னுச்சுன்னா அந்த சிலை வந்து நீ நம்மளோட கொஞ்சம் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டுருச்சு. அது நமக்கு கொஞ்சம் ஷாக்காவும் ஆயிடுச்சு, நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் ஆயிடுச்சு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் வலிமையா போராடணும், தவம் பண்ணணும். அதுதான் அதுல இருக்கிற பெரிய ஹைலைட். சொன்னோன்னு சந்தோஷப்படல, அங்க என்னவா மாறிடுச்சுன்னா ஒரு வெறியா மாறிடுச்சு. இது சொல்றது கரெக்டா, அதுக்குள்ள என்ன செயல், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம வந்து கிளியரா உணர்த்தி அதை பார்த்து அக்கக்கா பிரிச்சாதான் நான் வந்து தூங்குவேன். அக்கக்கா பிரிக்கிற வரைக்கும் நான் வந்து இருக்க மாட்டேன். நான் பேசுவேன், சாப்பிடுவேன், நடப்பேன், ஆனா உள்ள ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த அக்கக்கா பிரிச்சு அது ஒரு ஷேப்புக்கு வந்து அது ஆமான்னு உறுதிப்படுத்தினாதான் அடுத்த கட்டத்துக்கு போறது. அந்த மாதிரி அது ஒரு செயல் வடிவம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி எங்கன்னா கலிபோர்னியாவில் தான் நம்ம ஒரு வேலை செய்யணும். நம்ம அனுபவம் பெற்றோன்னு நம்ம செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடம் பசிபிக் பெருங்கடல் ஒட்டி இருக்கிற நாடுகள்ல நம்ம பணி செய்யணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி பசிபிக் கடல் எதெல்லாம் ஒட்டுதோ அந்த ஒட்டி இருக்கிற நாடுகள்ல நம்ம பணி செய்யணும். தீவிரமா பணி செய்யற இடம், ரொம்ப நாள் தங்கி இருக்கிற இடம் கலிபோர்னியாவில் தங்கி இருக்கணும். இது நமக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி. இந்த பணி திடீர்னு மாற்றம் அடைஞ்சதுக்கு காரணம் வடலூர்ல இருக்கிறவர். அந்த பணிய அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம போக்குல அவர் போக விடாம அவர் போக்குல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் சுத்தி வளைச்சு இங்க நம்மளை போட்டாரு. அதுதான் அதுக்குள்ள நடந்த விஷயம். இல்லைன்னா நம்ம வந்து அங்க தாவி இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளால இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தோன்னா நம்ம அதை வந்து நம்ம தான் அது மீறி எதுவும் செயல்பட முடியாதுல்ல. சரி, அது காலம் மரட்டோன்னா அப்படியே அந்த நாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இப்பயும் 2-3 நாட்டுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் நம்ம என்னன்னா இவங்க கொடுத்துருக்க இவங்கள்ட்ட இருந்து அந்த அனுமதி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம யோசிக்கணும்னு அதை அப்படியே நிறுத்திட்டோம். உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதே நம்ம எப்படின்னா ஆனந்தத்துல படுத்தல, நெருப்பால தான் பண்றோம். நம்மளே வந்து என்னன்னா நம்மகிட்ட இருந்து இருக்கிற அந்த உஷ்ணத்தை வச்சுதான், அந்த வெப்பத்தை வச்சுதான் உங்க நோயையோ உங்களுடைய செயல் வடிவத்தையோ சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை அங்கிருந்து தான் உருவாக்குறோம். அப்ப பல நாள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது என்னன்னா, நம்ம வரலாறுல படிக்கிறது கூட முருகன் கோவப்பட்டு பார்த்திருப்பீங்க. எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, முருகன் கோவப்பட்ட கோயில். அது வந்து சாமி மலையில. அந்த சாமி மலையில வந்து அவர் வந்து இந்த பிரம்மன் ஆகாம இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு வேலை செஞ்ச இடம் அந்த இடம். அப்போ அந்த இடத்துல என்னன்னா நீங்கள் பிரம்மத்தன்மையை படைக்கிற தன்மையை அடையாமல் நீங்கள் வந்து ஒரு வேலை செய்யக்கூடாது. படைக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதுக்கு சூட்சமத்தில் அது எழுதப்பட்ட இடம். அதே மாதிரி சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து எதிரில் இருக்கிறத ஒரு விஷயத்தை அழிச்சார், ஒரு விஷயத்தை போனார் அப்படின்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து சொன்னது தான், ஒரு யோகியாகப்பட்டவன் இடுப்பு பகுதிக்குள்ள மையமாக வேலை தொடங்கிருச்சுன்னா, வேலை நடந்துருச்சுன்னா இடுப்பு பகுதியில் எல்லாருக்குமே வேலை நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இடுப்பு பகுதியில் எல்லாருக்கும் வேலை நடக்கும். அது பல செக்ஷனாக இருக்குது, பல்வேறுபட்ட விஷயமா இருக்குது. தீவிரம் அடைஞ்சாத வரைக்கும் ஓகே, தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இந்த இடுப்பில் இருக்கிறவன் தீவிரம் அடையாத வரைக்கும் நீங்கள் வந்து பல்வேறுபட்ட சூழல்களில் நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பல்வேறுபட்ட செயல் வடிவத்தை நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் அந்த இடுப்பு பகுதியை மையமாக வச்சு தான் நீங்கள் என்ன அனுபவத்தை பெற போகிறீங்க, என்ன அனுபவத்தில் இருக்கிறீங்கிறத தீர்மானிக்க முடியும். இந்த இடுப்பு பகுதி தான்
உங்களுடைய தலையெழுத்து என்னங்கிறத தீர்மானிக்கிற இடமே இடுப்பு தான். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அதுதான். அப்ப அந்த இடத்துக்குள்ள ஒரு பணி கொஞ்சோண்டு நடக்கிறதுனாலதான் நீங்க தீவிரமா தியானத்தை தேடுறீங்க, தீவிரமா ஒரு செயல் வடிவம் செய்யறீங்க. அந்த இடம் எப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இடம் நார்மலா அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஒரு மாற்றத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா நீங்க எப்படின்னா உங்க பக்கத்துல நிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அதோட தீவிரம் பயங்கர, அது ஒரு தீவிரம், அதி தீவிரமா இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயத்த யோகிகள் கணக்கெடுப்பாங்கன்னா, யோகிகள் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த தியானம் பண்ணிக்கிறவங்கள, எங்களை மாதிரி ஆளுங்களை கண்டறியறது எப்படி கண்டறிவாங்கன்னா, எப்படி திட்டமிடுவாங்கன்னா, இந்த இடுப்பு பகுதியை வச்சுதான் திட்டமிடுவாங்க. இந்த இடுப்பு பகுதியிலிருந்து தான் ஒருத்தருடைய இயக்கம் எப்படி இருக்க போகுது, இவர் என்னென்ன மாதிரி ஸ்கேல்ல வேலை செய்ய போறாரு, என்ன மாதிரி இவர் செயல் வடிவமா மாற போறாருங்கிறது அங்கதான் இருக்கு. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இடுப்புல சரியான பணி நடந்தா மட்டும்தான் இந்த பகுதியே நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த நெற்றியை யூஸ் பண்ணணும்னா முதுகு தண்டு வேலை செஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப நம்ம கிட்ட நான் அதிகமா வேலை செய்யறது எங்க வேலை செய்யறோம்னா, இடுப்புல இருந்து தான் வேலை செய்யறோம் 1, முதுகு தண்டுல இருந்து வேலை செய்யறோம் 2, 3வது இந்த பெடரியிலிருந்து இந்த நெத்தி போட்டுக்கு எடுத்துட்டு அந்த செயல் வடிவத்திலிருந்து இடுப்புல இருந்து கிடைக்கிற அந்த உஷ்ணத்தை வச்சுதான் சில நோய்களையோ சில செயல்களையோ சமன்படுத்துறதுக்கான வாய்ப்பை நாம செய்யறோம். யோகிகள் செய்யறதுங்கிறது கடந்து நாம அப்படிதான் செயல்படுறோம். அப்ப எதை எப்படி செயல்படுறோம்னா, ஒரு காரியத்தை நன்மையாக்குறதும் தீமையாக்கிறதும் எப்படி பண்றோம், நன்மையாக்குறதுக்கும் எரிப்பை உண்டாக்குறோம். அப்ப நன்மைக்கும் எரிப்பு தீமைக்கும் எரிப்புனா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நன்மை ஆக்கணும்னா ஒரு பொருளை தங்கத்தை உருவாக்குறாங்கல்ல, அப்ப நெருப்புல போட்டு ஒண்ணு எடுக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி உங்களை பலன்னு நன்மை ஆக்கணும்னா அங்கேயும் நெருப்பு கொளுத்தணும், உங்களை மொத்தமா கொளுத்தணும்னாலும் அங்கேயும் நெருப்பை கொளுத்தணும். இப்ப 2 வடிவத்துக்கும் அந்த நெருப்பை தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அந்த நெருப்பை பயன்படுத்தணும்னா இதுக்கு பிரதானமா வேலை செய்யக்கூடியவங்க யாருன்னா, உமையவளாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி தான் பிரதானமாக இருக்கக்கூடியவங்க. அப்ப இந்த நிலவும் சூரியனும் தான் ஆன்மாவாகவும் இருக்கு, அருங்கோணமாகவும் இருக்கு. இப்ப இந்த அருங்கோணம் ஆன்மாங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனும் நிலவும் தான். அதே வடிவத்துல தான் நம்மளுடைய உடல்ல அந்த செயல்படுது. அப்ப ஒரு சூரியன் என்ன பண்ணுதுன்னா நிலவை தன்வசப்படுத்துது. நிலவை என்ன பண்ணுதுன்னா அது தன்வசப்படுத்துது நிலவை. ஒரு சூரியன் நிலவைய முழுங்குது, ஒரு செயல் வடிவமா பண்ணுது. அதுதான் ஒரு சுவாசத்துல தியானத்துக்குள்ள ஒருத்தர் என்ன பண்றான்னா, ஒரு செயல் வடிவத்துல தீவிரப்படுத்த தியானத்தை ஒரு நாடி இன்னொரு நாடியோட போய் அப்படி ஒடுங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவனுடைய ஆற்றல் சக்தி தீவிரப்படுத்தப்படுகிறது. அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இடுப்பு பகுதியில ஒரு பெரிய பணி நடந்தவனுக்கு முன் பக்கமாக இருக்கிற இந்த பக்கமும் ஒரு பெரிய பணி நடக்குது. அப்ப அந்த பணிகள் அவனுக்கு தீவிரம் அடைய என்ன பண்ணுதுன்னா, அவனுடைய ஆற்றல்கள் மேல ஏறி ஒரு பெரிய வேலை நடக்கும் போது தலைப்பகுதிக்கு வரும்போது அவனுக்கு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பெரிய தொடர்பு கிடைக்கும். அப்ப அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரபஞ்ச தொடர்புகள், ஆகாய தொடர்புகள் அப்படிங்கிறது முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு யாரும் எதையும் படிக்காம சில ரகசியத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு. நான் பைபிளை படிச்சதே கிடையாது. 90 விழுக்காடு பைபிள் சம்பந்தமான நிறைய உரைகளை நான் நிகழ்த்தி இருக்கிறேன். கீதையை பெருசா நான் வாசிச்சது கிடையாது. கீதையில சில செயல்களை மட்டும் நான் பார்த்திருக்கேன். ஆனால் கீதையில் இருக்கிற எல்லா செயல்களையும் வாசிக்கப்படாமலேயே நிறைய செயல் வடிவத்தை, அதோடைய வேற வடிவத்தை, அதோடைய வேற வருஷனை ஏன் இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது எதற்காக சொல்லப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு எங்க உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த முதுகுத்தண்டுனாலதான் அது ஏற்படுத்தப்பட்டது. அப்ப
ஒரு ஹீரோவா யார் இருக்கா ஒருத்தருக்கு உடல் அப்படின்னா அந்த முதுகு தண்டுவடத்துல இருக்கிற அந்த எலும்புன்னு நாங்க சொல்றோம்ல, அவன் தான் ஹீரோ, அவன் தான் யோகி, அவன் தான் சித்தர், அவன் தான் எல்லாம். அவன் கீழ இருந்து ஒரு பெரிய பணியை செஞ்சு மேல போய் தலைப்பகுதியில ஒரு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஆகாயத்தோட ஒரு தொடர்பு கிடைச்சதுனால அவனால சில ரகசியத்தை அறிய முடிகிறது, சில இடத்தோட ரகசியத்தை அறிய முடியுது. அந்த வாய்ப்புகள் பெற்றதுனாலதான் நம்ம சில சில வடிவத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம பேசுறதுக்கோ ஒரு வாய்ப்புகளோ உருவாக்கப்படுகிறது. அப்ப ஒரு மாணவர்களுக்கு நாம எதை வடிவமா வச்சு கொடுக்கிறோம், எதை வடிவமா சொல்றோம் அப்படின்னா, இது ஆரம்ப காலகட்டத்துல தியானத்துல இருக்கும்போது பல்வேறுபட்ட யோகிகள், பல்வேறுபட்ட குறிப்புகள், பல்வேறுபட்ட பாடல்கள் முதுகு தண்டை பத்தி இந்த உலகத்துல எல்லாரும் பேசிட்டாங்க. இடுப்புகளை பத்தி ஒரு 90 விழுக்காடுல ஒரு 45 விழுக்காடு யோகிகள் முதுகு தண்டுவடத்தையும் இடுப்பையும் பற்றி பேசியிருக்கிறாங்க. நல்ல ஞாபகம், முதுகு தண்டுவடத்தை 90 விழுக்காடு பேர் பேசிட்டாங்க, இடுப்பு 45% பேர் பேசிட்டாங்க, 100க்கு 100% தலையையும் பிடரியையும் நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆனா இதுக்குள்ள எல்லாம் பேசும் பொருளாக இருக்கிறது. அதை மாணவன் கண்டறிகிற மாதிரி ஓப்பன் டிக்ளர் பண்ணி ஒரு குரு அதை காட்டியும் கொடுக்கல, அதை பத்தி விவாதமும் நடத்தல. இது எல்லா மாணவன் கையிலையும் தேரியாக இருக்கிறது, எல்லா மாணவன் கையிலையும் படிப்புரையாக இருக்கிறது. திருமூலர், காகபகண்டர், சிவவாக்கியர் அந்த திருமந்திரத்துல இருக்கிறது, வடலூர்ல இருக்கிற அந்த புத்தகம் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா இதோடைய அத்தனை வடிவத்தையும் அவர்கள் அக்கக்காக பேசி வைத்திருக்கிறார்கள். ஆனா இது எல்லாமே படிச்சு நமக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஆனா அதை உள்ள உணர்றதோ கனெக்ட் பண்றதோ ரொம்ப கடினம். அந்த இடத்துக்குள்ள போய் செட் பண்றது, அந்த இடத்துல போய் பார்க்கறது ரொம்ப கடினம். ஒரு சவால் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க நான் பார்த்த அதிசயத்தை சொல்றேன். எவனை வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஒருத்தனை கண்டே பிடிக்க முடியாது. அவன் எவன்னா இடுப்பு தண்டுல இருக்கிற கீழே இருக்கிற அந்த நரம்ப எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் அவ்வளவு சாமானியமா ஒருத்தனுக்கு காட்டி கொடுக்க மாட்டான். அவன்தான் முக்கியமானவன், சுப்ரீம் பவருக்கு உரியவன். அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். ஆனா அவனை பத்தி தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, பிற எல்லா மொழிகள்லையும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அவனுக்கான தீவிரமான விலாசங்கள் எந்த புத்தகத்திலையும் இல்ல. இந்த இடத்துல இருக்கிறான்னு எல்லா டீட்டெயில் இருக்கு. ஆனால் என்ன செயல் வடிவம் செய்தாலும் அவன் வேற வடிவத்துக்குள்ளதான் இருப்பான். அவன் சில பேரு சாமியார்கள் மாற்றம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பேசுறாங்க, குண்டலினி சக்திங்கிறாங்க, இந்த முதுகு தண்டை பத்தி பேசுறாங்கன்னா, இப்படி ஒருத்தன் தூங்குறான்ல, இப்படி கொஞ்சம் திரும்பினான்னு வச்சிங்களே, அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தூங்குனவன் இப்படி திரும்பினால அவங்க சாமியார் ஆயிட்டாங்க. அவன் எந்திரிச்சானா என்ன ஆகும்? அவன் எழுந்து வேலை செஞ்சாதான் கடவுள். அதனாலதான் நான் சொல்கிறேன், நீங்கள் பயன்படுத்துகின்ற மலவாசல், நீங்க எதை வேற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, அங்கதான் இறைவனே குடியிருக்கிறான். நீங்க எதெல்லாம் வேற மாதிரி பயன்படுத்துறீங்கல்ல, இந்த உலகத்துல 2 பொருளை நீங்க வேற மாதிரி பயன்படுத்துறீங்க, அந்த 2 இடத்துலதான் கடவுள் மையமா குடியிருக்கிறான். ஒரு பெண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி. எல்லா யோகியும் சாப்பாட்டுல ஏன் கவனமா இருந்தா, கடவுள் அங்க இருக்கிறான்டா பாத்துக்கடா, கண்ட கர்மாந்திரத்தை அங்க அனுப்பாதடாங்கிறதுக்காக தான் அதை சொன்னான். புரியுதா? ஆண் பெண் உறவை பத்தி எல்லா யோகி ஏன் சொன்னான்னா, டேய் அதுக்கு பேரே கடவுள் வர்ற வாசல்ரா. புரியுதா? அந்த வாசல் அதிகமா பயன்படுத்தினவன் உலகத்திலே பெரிய நம்பர் 1 ஆள் யாருன்னா போகர். அதனாலதான் அவரை எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா யோகியும் பிரமித்து பார்க்கறது எதுக்கு அப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு செயல் வடிவத்தை, அறிய முடியாத செயல் வடிவத்தை பாமரன் வரைக்கும் அறிய வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கின யோகி. அந்த செயல் வடிவத்தை எவ்வளவு தத்துருவமா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக முடியும்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இல்லறத்தான் ஞானம் அடைவான்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணமே
பிள்ளையார் சொல்லி போட்டவனே, இந்த ஞானம் கிடைப்பதற்கு வாய்ப்பை உருவாக்குனவனே போகன்தான். புரியுதுங்களா? மாங்கல்யம் கட்டி வாழ்ற ஒரு பெண்ணு, ஒரு கணவன் ஞானத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த உலகத்துல. ஆனா அவங்களும் ஞானம் அடைய முடியுங்கிறத, அந்த வாய்ப்பை, அந்த தத்துவத்தை, அந்த உண்மை தன்மைய இந்த உலகத்துக்கு போதிச்சவனும் அவன் தான். பாக்கி எல்லா யோகியும் போதிச்சிருக்கிறாங்க, சூட்சமத்துல அதை மறைப்பொருளாக வச்சிருக்கிறாங்க. அப்ப பல வடிவத்துக்குள்ள நம்ம சொல்லி உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம, நம்ம சில உடலுக்குள்ள இருக்கின்ற உண்மை தன்மைகள், அங்க செயல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப அதுக்குள்ள நல்ல ஞாபகம் வச்சுக்கிறது, எல்லா பேருக்கும் உடல்ல இருக்கிற சில இடங்கள், சில விஷயங்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, அனைவருக்கும் தெரியும். ஆனா அந்த இடம் நாம் நினைத்தது போல ஓபன் ஆகாது. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நரம்பு விழிக்கிறதுக்கான மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி எல்லாம் நடந்தா ஒரு நரம்பு விழிக்கும். ஆனா அதுவா விழிச்சா அது எப்படி இருக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 விழுக்காடு பேரு நேரம், பேர்ராசி எல்லாத்தையும் குறிச்சிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் லிஸ்ட்டை கொடுத்து கத்தியை வச்சு கிளீனாங்கிறான். ஒரு காலகட்டத்தில் அதுவா பிறந்துச்சு. என்ன குழந்தை பிறக்குன்னு அவனுக்கும் தெரியாது, எந்த நேரத்துல பிறக்குன்னு தெரியாது. அது அந்த வெளியில வர்ற ஒரு காலம், அற்புதமான காலத்துல அது ஒரு காலத்துல வந்துச்சு. அப்ப அத அவன் எழுதி ஒரு நோட்ல வச்சிருந்தான். ஒரு விவசாயி அவன் போய் அந்த நோட்டை எடுத்துட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட போட்டு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா, வந்திருக்க குழந்தை இறைவனே உனக்கு வந்திருக்காயா. என்னையா சொல்ற நீ பாட்டுல? நானும் என் மனைவியும் சேர்ந்து ஒரு ஒரு குழந்தைய உருவாக்கியிருக்கேன், அதுல எப்படியா கடவுள் வருவான் அப்படிங்கிற மாதிரி அவர் வியர்ந்து போயிட்டாரு. அப்ப அந்த இயற்கையாக அது நடக்கப்படணும். செயற்கையாக ஒரு வேலை செஞ்சிடவே கூடாது. செயற்கையாக ஒரு வேலை செஞ்சா கணக்கிட முடியாது, ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாது. அப்ப செயற்கையாக போய் தியானம் பண்ணி, இந்த இடத்துக்குள்ள ஒரு நரம்பு இருக்குன்னா இருக்கு, அந்த இடத்துல விழிக்குமானா விழிக்கும். ஆனா அவன் விழித்தால் நீ ராஜா. நீ அவனை விழிக்க வச்சனா அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப ரொம்ப மோசமானவன், சித்தர் தான் அவன். ஆனா அவனா முழிச்சா அவன் சித்தரு சிவன். நீ அவனை முழிக்க வச்சன்னுச்சுக்க, அவன் வேற மாதிரியான ஒரு வேலையை காட்டுவான், வேற மாதிரியான ஒரு செயல் வடிவத்தை காட்டுவான். அப்ப அதை தாங்கக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட கிடையாது. அப்ப அந்த செயல் வடிவத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? பெரிய குருன்னு சொல்லவங்க எல்லாரும் ஏன் பெரிய குருவானாங்க? எல்லாரும் போகர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் ஒருத்தட்ட கை கட்டி நிக்கிறாங்க. அவர் யாரானா காலம்ங்கிறாங்க, அவர் யாரானா காற்றுங்கிறாங்க, அவர் யாரானா காலங்கிநாதங்கிறாங்க. இப்ப நம்மளே போய் ஒரு இடத்துல கை கட்டி நின்றுட்டு இருப்போம். எங்கடா கை கட்டி நிக்கிறான்னா காலகசியில நிக்கிறோம். ஏன்னா அங்க ஒரு வேற வடிவத்துக்குள்ள ஒருத்தர் நின்றுகிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, நீ நானும் ஒண்ணுதான், நான் அங்க இருக்கேன் நீ அங்க இருக்க அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா அதை தாண்டி அவர் வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அவரு அந்த நரம்பே அவரா இருக்கிறாரு. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு முதுகு தண்டுல, அந்த முதுகு தண்டு உடமே அவரு தான். இப்ப என்ன, நான் வேலை செய்யணும்னா அவர் பிரியப்பட்டு அவர் கண்ணை திறந்தாதான் இது வேலை நடக்கும். நான் அவருக்கே தெரியாம நான் வேற குறுக்கு வழியில போய் ஒரு செயல் செஞ்சேன்னு வச்சுங்கள, அவர் என்ன பண்ணுவாரு, என்னடா அது நம்ம வீட்டுக்குள்ள எவன்டா தாண்டி குதிச்சுட்டான், என்னடா அவர் வேலை செஞ்சுட்டான்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு தீர்க்க தரிசிக்கு தெரியாதா? ஒரு செயல் வடிவத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? இந்த பிரபஞ்சத்துல எத்தனை ராக்கெட் வேணாலும் விடலாம், படைப்போட தத்துவமா இருக்கிறவனுக்கு தெரியாதா எதை எப்படி நிகழ்த்தணும்னு? அவன்லாம் பேசலாம் மாட்டான், அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம வர்றோம், நம்ம ஒரு வேலை செய்யறோம், நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்த்த அவன் உருவாக்கிட்டே இருப்பான். கவர்மெண்ட் கிட்ட கேட்டா உருவாக்குறான் நம்மள? நமக்கு போய் IOC சர்டிபிகேட்டா வாங்கிட்டு வந்திருக்கான்? அப்படிலாம் கிடையாது. அப்ப என்ன நடக்குது? அவனோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க கேட்டா நம்ம வந்தோம், எல்லா மக்களும் வரம் கேட்டா எல்லா சித்தர்களும் பிறந்தான். அப்ப அந்த வேலை எப்படி நடக்குது? அப்ப உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளும் தானாக விழிக்கப்பட்டுச்சுன்னா, நீங்க
ஒரு நல்ல தன்மையில இந்த உலகத்துல உயர்ந்த இடத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். அதுதான் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த செயல்னு சொல்லுவாங்க. சமாதிக்கு போனவன் அவனே கண்மொழிப்பான். நான் சொன்னேன்ல காது கேட்காத மாதிரி இருக்குன்னு. அப்ப காது ஒரு நாள் கேட்கும். கேட்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். கேட்டுச்சுன்னா நமக்கு வேலைன்னு அர்த்தம், கேட்கலன்னா நம்ம மௌனத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். இவ்வளவுதான் செயல். ஒரு சிலை சொன்னார்ல 107, அந்த சிலை எதுக்குன்னா அந்த சிலையை வச்சுட்டு இங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, எல்லாரும் சமாதியில சைலண்ட் ஆக போறாங்க. அப்ப சைலண்ட் ஆகும்போது இந்த உலகத்துல பல கலவரங்கள், பல செயல்கள்லாம் நடக்கும், பல கூத்துக்கள்லாம் நடக்கும். ஆனா இந்த ஒரு சிலை இருந்து அதை எல்லாத்தையும் சமன் செய்யும். அப்புறம் சமாதியிலேருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாங்கிறதுக்காக தான் அந்த ஏற்பாடு. அப்ப அந்த ஏற்பாடுகளை ஒட்டுமொத்தமான இந்த கால சுழற்சியை பார்த்துட்டு தான் ஒருத்தன் கொண்டு போய் வைக்கிறான். அதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப அதே மாதிரிதான் தியானத்துக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளையும் ஒவ்வொரு விழிப்பையும் ஏற்படுத்துறது எப்படின்னா, காலத்தை உணர்ந்து தான் உங்ககிட்ட அந்த வேலையை செய்யறோம். நீங்க 10 வகுப்புக்கு வரலாம், 2 வகுப்புக்கு வரலாம், இல்ல டெய்லியும் வகுப்புக்கு வரலாம், என்ன டெய்லியும் கூட பார்க்கலாம். அதனால ஒரு நரம்பெல்லாம் பிடிச்சி விழிக்க வச்சுட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க பார்க்க வராமையே கூட இருக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து மனிதர்களுக்கு தான் ரெகுலர். பார்க்க வராமையே தான் எத்தனையோ பேர் எத்தனையோ வடிவத்தை செஞ்சிருக்கிறாங்க. கலிபோர்னியானா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாமையே அங்க இருக்கிற உயர்ந்த செயல்களை நான் எத்தனையோ காணொளிகள்ல பேசிட்டேன். எத்தனையோ வடிவங்கள்ல அதை பத்தி துல்லியமா சொல்லியிருக்கிறோம். அண்டார்டிகா கடலை பத்தி விஞ்ஞானிகளை தாண்டி நமக்கு துல்லியமா அதுக்குள்ள இருக்கிற நுட்பத்தை பத்தி நமக்கு தெரியும். அப்ப அதை பத்தி நம்ம ஒரு பெரிய உரைகளை நிகழ்த்திருக்கோம். அந்த பசிபிக் பெருங்கடலை பத்தியும் நம்ம ஒரு பெரிய செயல் செஞ்சிருக்கிறோம். கன்னியாகுமரி முக்கடலை பற்றியும் ஒரு பெரிய வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திருச்செந்தூர்ல இன்னைக்கு போய் கடல் இங்கே போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு, அதுலேருந்து செலவு வருது, அந்த செயலை பற்றியும் ஒரு பெரிய செயல் வடிவமாக பேசியிருக்கிறோம். அதே மாதிரி ராமேஸ்வரத்தை பற்றியும் ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள அந்த கடல் கரை பற்றியும் அந்த செயல் வடிவத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி காசியில் இருக்கிற நதிகளை பற்றியும் நம்ம ஒரு பெரிய செயலாக சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் காரணம் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதுகு தண்டுவடத்தில் விழிச்ச நரம்போட செயல்பாடு தான். அந்த நரம்பு முதல்ல ஸ்டார்டிங்கில் விழிக்கும் போது ஒரு தியானத்தை அது கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை குருவாக இருந்து அது ஏற்படுத்துது. நமக்கு அது ஏற்படுத்தும் போது தான் நம்ம தியானத்துக்குள்ள ஒழுங்கு முறையாக உட்கார்ந்து தியானம் பண்ணுகிற வாய்ப்பை பெற்றோம். அந்த தியானம் நம்ம கையை விட்டு போகாமல் தடுத்து ஆட்கொள்றது அப்படின்னா என்ன? தடுத்து ஆட்கொள்றதுன்னா, ஒரு நல்ல நரம்பு விழிச்சிருச்சுன்னா கடவுள் தடுத்து ஆட்கொண்டிருக்காருன்னு அர்த்தம். பயிரிடுவோம்ல, விவசாயியாக இருக்கிறோம், பயிரிடுறோம்ல, எல்லா பயிரும் பார்க்கும்போதே அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, பேரானந்தம் இருக்கும்ல, அந்த மாதிரி செயல். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது கர்ணன் மாதிரி கிருஷ்ணன் மாதிரி ஒரு குறியோட பிறந்துருச்சுன்னா, அது ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிட்டு பிறக்கும் போதே வருதுன்னா நீங்கள் எப்படி பேரானந்தம் ஆவீங்க? அந்த மாதிரி இந்த தியானத்துக்குள்ள இந்த நரம்பு, விழிச்ச நரம்பு என்ன பண்ணுதுன்னா உயர்ந்த செயலை பாதுகாக்க கற்றுக் கொடுக்குது. இப்போ எனக்கு என் வடிவத்தில் தியானத்துக்குள்ளே பிறந்த அந்த இடுப்பில் இருக்கிற அந்த நரம்பு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, எந்த தவறான பாதைக்கு போகாமல் தவறான செயல் வடிவத்துக்குள்ளே ஆயிராமல் அந்த நரம்பு என்ன பண்ணுச்சுன்னா தடுத்து ஆட்கொண்டு பல்வேறுபட்ட ரூபங்களில் அது எந்தெந்த இடத்துலலாம் உட்கார வைக்கணுமோ அந்த இடத்த காட்டி கொடுத்துக்கிட்டே வருது. அப்போ அந்த செயல் வடிவத்தெல்லாம் காட்டுது. அப்போ அந்த வடிவத்துக்குள்ளே இருக்கும்போது அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா உயர்ந்த தியானம் கிடைக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னா, நமக்கு உணர்த்துது, நமக்கு யாரோ வழிகாட்டுறாங்க, அப்படிதான் நம்ம நினைச்சோம். அப்ப தானாக விழித்த ஒரு நரம்பு என்ன செய்யுது? நீங்க நல்லா இங்க வச்சுங்க. தானா விழிச்ச நரம்பு என்ன செய்யுது? இப்ப இந்த வேலையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? ஏன்டா இந்த நரம்பு செஞ்சிச்சுன்னு நான் அடுத்ததா யோசிச்சு பார்த்தேன். நரம்பு கிட்ட ஆராய்ச்சி பண்றேன். நரம்பு நானும் பேசுறோம். நீ ரொம்ப நல்லவனா, எனக்காக ஏன் இந்த உதவியெல்லாம் செஞ்ச அப்படின்னு நான் என் முதுகு தண்டுல கீழே இருக்கிற நரம்பு கிட்ட பேசுறேன். அப்ப அந்த நரம்பு என்ன பேசுது அப்படின்னு அது என்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, மிஸ்டர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் தான் இங்க வேலை செய்ய போறேன், ஆனா அதுக்கு உங்க உடல் கொஞ்சம் தேவைப்படுது. ஆனா இங்க நான் போன எல்லா இடமும் என்னோட இடம், இது உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இது சித்தர்களோட இடம், கடவுளோட இடம்னு. மிஸ்டர், நான் தான் சித்தர், நான் தான் கடவுள். இந்த இடம்லாம் என்னோட இடம். நான் பிறப்பெடுத்து மனிதனாக மனித தேகத்துக்குள்ள இருக்கும்போது, ஒரு மனித உடலுக்குள்ள நம்ம உள்ள இருக்கும்போது, நரம்பா இருக்கும்போது இயற்கையா விழிச்சு, அப்ப நான் என்ன உருவாக்கிக்கணும்,
என்னை யாருன்னு தெரியாது. இப்ப நான் விழிச்சாதான், நான் என்ன தயாரானாதான் என்ன யாருன்னே தெரியும். அதுக்காக தான் தன்னை உணருங்கிறது. இப்ப அந்த நரம்பு என்ன சொல்லிருச்சுன்னா, என்ன உணர்ந்துக்கிறதுக்கு சில இடம் தேவைப்படுது. அப்ப அந்த இடத்தெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடம் தான் என்னோட இடங்கிறது தான், என் இடத்துக்கு தான் போயிருக்கேன். நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல வந்தாதான் நான் விழிக்க முடியும்னு. அப்ப அதே செயல் வடிவம் தான் உங்களுக்குள்ள அந்த நரம்பு சொன்னது என்னன்னா, அப்ப நான் தான் அந்த செயலா இருக்கும்போது, எல்லா வடிவமாகவும் இருக்கும்போது எனக்கு தெரியும் எந்த இடத்துக்குள்ள போனா இந்த நரம்புக்கு உயர்ந்த செயல் நடக்குங்கிறது எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்ற இடங்கள் எல்லாமே பாருங்க, என்னுடைய கோட்டைன்னு சொல்லலாம். நான் சொல்ற இடத்துல அத்தனை இடத்துலையும் ஒரு உண்மையா நம்மளை ஃபாலோ பண்ற மாணவனா இருந்தா இந்த நாடிகளை, இந்த நரம்பை அந்தந்த இடத்துல உணர்வாங்க. அப்ப நம்மளுடைய கோட்டை எதுன்னா, திருச்சியில் இருக்கிற அந்த அந்த கோவில்ல இருக்கிற இவர் இருக்கிறார்ல, நம்ம வேக்கரபாதரும் பதஞ்சலியும், அந்த இடம் நம்மளுடைய கோட்டை. அங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடுப்பு நரம்பு தான் மையம். அடுத்தது நம்மளோட இடம் எது? சிதம்பரம். அடுத்தது நம்மளோட இடம் எங்க? பழனிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அத்திரி அனிசியான்னு சொல்லக்கூடிய அந்த மலை, திருமூர்த்தி மலை. அடுத்தது நம்மளுடைய மிகப்பெரிய செயல் வடிவமா இருக்கிறது ஆழியார் மலை. இந்த மாதிரி நிறைய மலைகள், நிறைய இடங்கள்ல மிக 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 அற்புதமான செயல் வடிவத்துக்குள்ள நம்ம இடுப்புல ஒரு பணி செஞ்சது, நமக்கு வாய்ப்பு கொடுத்து நம்மளை உருவாக்கின இடங்கள் இதெல்லாம். அப்ப அந்த இடத்துக்குள்ளெல்லாம் ஒரு மனிதன் உருவாக்கப்படுவான், ஒரு மனிதன் பெரிய வடிவத்தை மாறுவான், ஒரு பெரிய உருவாக்குதல் இருந்து வருவான். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பழனியே எனக்கு தெரியாதுங்க. எங்க வீட்டுல சின்ன வயசுல பழனிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, ஆனா எப்படி போகணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் பழனி மலையில போகர்னு ஒரு சித்தர் இருக்காரான்னு எனக்கு தெரியாது. பல ஆண்டுகள் கழிச்சு எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி திருமூர்த்தி மலைன்னு ஒரு மலை இருக்கிறதே தெரியாது. அப்ப திருமூர்த்தி மலையை இப்ப உங்களை எல்லாருக்கும் தெரியும். திருமூர்த்தி மலையில அங்க தண்ணி கொட்டுதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 5 ரூபா காசை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு சோப்பை வாங்கிட்டு போய் எண்ணெயை தேய்ச்சி அங்க குளிச்சுட்டு இருக்காங்க. புரியுதா? நான் என்ன போறேன்னா, வாழையை பார்க்கறதுக்காக போறேன், இவங்க சோப்பை எடுத்துட்டு போய் அந்த சுற்றுலா தலத்துக்கு குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க அந்த தண்ணியில. நான் போய் அந்த தண்ணியில நிக்கிறேன். தாய் தண்ணி வழியா வருவா, நீர்ல வருவா, நீர்ல ஒரு செயல் இருக்குன்னு நின்றுட்டு இருக்கேன். பக்கத்துல 2 பேர் டூரிஸ்ட்ல சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு ஆனந்தத்துல துள்ளி குதிச்சுட்டு நிற்கிறாங்க. நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன வேலை செஞ்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு அந்த நரம்பு விழிச்சா இது தாண்டி குதிக்கிற இடம் இல்லை, இது வேற இடம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அவனுக்கு அது விழிக்காதனால அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, இது என்ஜாய் பண்ற இடம், இது நம்ம சுற்றுலா தலத்துக்கான நம்ம வந்து போறதுக்கான இடமா தான் அவனுக்கு தெரியும். அவனும் அதே மலைக்கு அதே இடத்துக்கு வந்தவனா இருக்கலாம். அந்த நரம்பு விழிக்காதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, வெறும் அருவியாகவும் வெறும் செயல் வடிவமாகவும் வெறும் பாறையாகவும் மரங்களா மட்டும்தான் அவனுக்கு காட்சிக்கு தெரியும். அப்ப நம்மளுடைய வடிவத்துக்குள்ள அங்க போகும்போது என்ன ஆகுது, தீவிரமாக அந்த நரம்பு என்ன பண்ணுது, நீங்க வெளியில தியானம் பண்றத 30% பண்றத அந்த இடத்துக்குள்ள போனோம்னா அது 100% வந்துடுது. டிகிரி அப்படியே ஏறும்ல, அந்த மாதிரி ஏறிடுது. என்ன அப்படி பிரசன்டேஜன் ஏறுது அப்படின்னு பார்த்தா, நம்ம இடம்ல அப்படிங்கிற ஒரு செயல் வடிவம். ஒன்றும் இல்லாத வெறும் பாறை, வெறும் காடு, வெறும் மரங்கள் இருக்கிற கல் இதுல இருக்கிற போது அங்க எப்படிங்க இப்படி ஒரு மனிதனுக்கு மாற்றம் நடக்கும்?